ஒரு தமிழ் பெண் ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் போய் உக்காந்துக்கிட்டு இப்படி ஒரு கூக்குரல் இட்டு அரசியல் என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு விஷயத்தை இன்னைக்கு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த பயணத்தில் வந்து உங்களுக்கு நிச்சயமாகவே புதுசாக ஒருத்தங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்க அப்படின்னாலே போராட்டம்ங்கிறது வேற லெவலில் இருக்கும். நீங்கள் எப்படி குடும்பம், குழந்தை அதையெல்லாம் தாண்டி இதில் வந்து உங்களால் சர்வை, ஏன்னா நிறைய பேருக்கு புதுசாக நிறைய விஷயம் பண்ணணுன்றது ஆர்வம் இருக்குது, பெண்களுக்கு குறிப்பாக. இதில் எப்படி குடும்பத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையையும் அதே நேரத்தில் நம்மளுடைய இந்தமான லட்சிய பயணத்தையும் மேற்கொள்ளுறது அப்படிங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு சொல்லணும். ஏன்னா எங்கள் ஆடியன்ஸுக்கு நீங்கள் அங்கே சொல்லிடுங்க. கண்டிப்பாக. என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பயணத்தில் வந்து குடும்பம், தனிப்பட்ட மனிதராக இருக்கக்கூடிய போராட்டங்கள், சமூகம் சார்ந்த போராட்டங்கள், அதுலேயும் ஒரு பெண் அப்படின்னு வரும்போது இன்னுமே கூட அது அதிகமாக தான் இருக்கும். இப்போ நமக்கு ரொம்ப உறவினர்களாக இருப்பாங்க, நண்பர்களாக இருப்பாங்க. இவங்க எல்லாம் கூட எதுக்காக இந்த முயற்சின்னு நினைப்பாங்க. ஏன்னா வந்து எடுத்தவொன்னே தோக்க தானே போகிறாங்க, தோல்விக்கு எதுக்காக இத்தனை மெனக்கெடல்? ஆனால் அங்கிருந்து தானே வரலாறு ஆரம்பிக்க முடியும், அங்கிருந்து தானே சகாப்தங்கள் ஆரம்பிக்க முடியும். ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி என்பது அங்கிருந்து தான் தொடங்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது.